இங்கே குறிப்பிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்குமே தெரியும் விலைவாசி எதனால் நடந்திருக்குன்னு. ஈரான் போராலயம் நம்ம பெட்ரோல் டீசல்லாம் அவைலபிள் கம்மியாக இருக்கிறனால தான் இந்த விலை எல்லாத்துலேயும் இருக்குது. இந்த அத்தியாவசிய பொருள் எல்லா இடங்களும் இருக்குது. இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி நம்ம சட்டமன்ற சொன்ன மாதிரி ஒரு டீ கடைக்கு போனால் டீ விலை இருக்குது. எல்லாமே இந்த கமாடிட்டியோட ப்ரைஸ் நம்ம பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருந்தால் எல்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம முதலமைச்சர் தலைமையிலான கமிட்டியில் இந்த அரசில் வாரம் தினந்தோறும் ப்ரைஸ் மானிக்கிறத 41 பொருட்களுக்கு உண்டான 41 கமாடிட்டிக்கு உண்டான ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸை டெய்லி மானிட்டர் பண்ணுறோம். இன்றைய தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கிற ப்ரைஸை வாங்கி ஆவரேஜ் பண்ணி ரைஸ் ஆகட்டும், சர்க்கரை பொருட்கள் எல்லா உணவுப் பொருட்களையுமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். வெங்காயம், உருளைக்கிழங்கு வரைக்கும் எல்லா பொருளும் மானிட்டர் பண்ணுறோம். ப்ரைஸ் மானிட்டரிங் கமிட்டியில் வாரம் லிஸ்ட்டை வாங்கி எந்த பொருளாக விலை அதிகமாக இருக்குது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த பண்டிகை காலங்களில் விலை அதிகமாக இருக்கா, இல்லை டீசல் போட்டனால விலை அதிகமாக இருக்கா, இப்போ விளைச்சல் குறைபாடு அதிகமாக எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறோம். எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு எந்தெந்த இடங்களில் வெங்காய விலை அதிகமாக இருக்குது, 35 ரூபா 50 ரூபா வந்துருக்குன்னா வெங்காய விலையை தட்டுப்பாடுலாம் கொடுக்கறதுக்காக உடனடியாக முதலமைச்சர் மீட்டிங் போட்டிருக்கோம். ஒரு காலங்களில் இன்னும் 2-3 நாட்களில் அது ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும். ரேஷன் கடைகள் மூலமாக மட்டும் இல்லை, ரேஷன் கடை சொன்னாங்க, ரேஷன் கடைகள் மட்டும் இல்லை, இந்த அங்கன்வாடி நம்ம பசுமை கடைகள்லாம் இருக்குது, கடைகள் மூலமாகவும் போன ஆட்சியாளர் பண்ணியிருக்காங்க. அதே சிஸ்டம் இந்த மக்களுக்காக வேலை செய்யும், மக்களுக்காக பணியாற்றும் இந்த அரசு தலைமையிலான அமைச்சர்கள் கண்டிப்பாக எந்த விதமான விலை தட்டுப்பாடு அதிகமாக இருந்தாலும், பொருட்கள் தட்டுப்பாடு இருந்தாலும் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை வெகு விரைவில் கண்டிப்பாக கொடுப்போங்கிறத நமக்கு தெரிவித்துள்ளது.